ஆர்கே கிட்ட அருணா அவரோட பழைய டைரியை கொடுக்க அதை படிச்சு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க பிளாஷ்பேக்ல ஒரு நாள் ஆர்கேவோட வீட்டுக்கு கத்தி குத்தோட ஒருத்தர் வர அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆர்கே காப்பாத்துறாரு. அப்புறம் ஆர்கே கிட்ட தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க ஏன் போலீஸ கூப்பிடலன்னு கேட்க ஆர்கேவும் ஏற்கனவே யாரும் கிளினிக்கு வரமாட்டாங்க, இதுல போலீஸ் வந்தா அவ்வளவுதான் சொல்றாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரு இதை பண்ணான்னு கேட்க நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாரு கத்தியால குத்துனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆர்கேவும் எங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த கிளினிக்கே ஹாஸ்பிட்டலா மாத்தி மக்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே ஒரு பிசினஸ் மேன பக்கத்துல வச்சுக்கிட்டு குறைஞ்ச விலையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்கன்னு சிரிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆர்கேவுக்கு ஒரு தபால் வர அதை பிரிச்சு பாக்குறாரு. அங்க கட் பண்ணா ஒருத்தன் ஆர்கேவை யாருடா நீ, உனக்கும் எம்மனமுக்கும் என்ன சம்பந்தம், உனக்கு எதுக்குடா அவர் சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டில இடத்தை எழுதி கொடுக்கணும்னு கேட்க ஆர்கேவும் இதை கேட்டு அதிர்ச்சியாகி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத சொல்றாரு. அவனும் அதை கேட்டு உனக்கு காசு வேணும்னா கொஞ்சம் வாங்கிட்டு போ, ஒழுங்கா அந்த இடத்தை என் பேர்ல எழுதி வச்சிருன்னு சொல்ல ஆர்கேவும் ஒரு கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பல்லவிட்ட கேட்கிறாரு. பல்லவியும் அந்த இடம் நம்மளுக்கு கடவுளா பார்த்து கொடுத்திருக்காரு, நீங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலை கட்டி நல்லது பண்ணணும்னு சொல்ல ஆர்கேவும் சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்கிட்ட என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் பிரசன்ட்ல எம்என்எம் பாஸ் மோகனுக்கு கால் பண்ண நம்ம பசங்க அந்த காலை எடுக்காம விட உடனே நான் அங்க வர்றேன்னு மெசேஜ் அனுப்புறான். மெசேஜ பார்த்துட்டு அவன் எதுக்குடா இங்க வரான்னு அர்ஜுன் கேட்க இவன் பெரிய தில்லாலங்கடியா இருப்பான்னு சொன்னேன்லன்னு தேஜு சொல்றா. இங்க ஆர்கே கிட்ட நவீனும் ரவியும் நடந்ததை சொல்ல ரதி அங்க வந்து என்னாச்சுன்னு கேட்க எம்என்எம் மதன் சார் இங்க வர்றாருன்னு சொன்னதும் ரதி அவர் எதுக்கு இங்க வரணும்னு கேட்க ஆர்கே எதுக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இங்க அர்ஜுனும் தேஜுவும் மோகனை தேட அவன் பாத்ரூம்ல உட்கார்ந்துருக்கான். அப்புறம் அவனை கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு பாஸ்வேர்டை வாங்கி போட்டு பார்த்தா அர்ஜுன் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த வீடியோ இருக்கு. அங்க கட் பண்ணா எம்என்எம் மதன் அங்க வந்து எங்க அப்பா விட்டுட்டு போனதை நான் எடுக்க வந்திருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலை எனக்கு சொந்தமாக்க உங்க பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு வீடியோவை காமிக்க இத பார்த்த ஆர்கே என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காரு. அப்ப மதனும் இந்த வீடியோவை மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு சேர்ந்து அனுப்புவோம்னு சொல்ல இங்க கரெக்டான நேரத்துல அந்த வீடியோவை நம்ம பசங்க டெலீட் பண்ண இத பார்த்த மதனும் இங்க என்ன நடக்குது, எப்படி வீடியோ டெலீட் ஆச்சுன்னு கோவத்துல எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக அப்ப உள்ள அர்ஜுன் என்ட்ரி ஆகுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.